ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு பணியாளர்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியே இருக்குது. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா 1 to 8 வரைக்கும் உண்டான அரையாண்டுக்கான டைம் டேபிள் வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கான டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 1 to 5th வரைக்கும் உண்டான ஒரு டைம் டேபிளாக கொடுத்துருக்காங்க. எப்போ உங்களுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி 6th to 8th வரைக்கும் இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் பார்த்தா 9/12/2024 இருந்து 23/12/2024 வரைக்கும் எல்லாருக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் எண்டு தான். லீவ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 24/12/2024 இருந்து 1/1/2025 வரைக்கும் கிட்டத்தட்ட 8 நாள் உங்களுக்கு லீவ் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எம்இஸ் போர்ட்டல் மூலமாக அவங்க உங்களுக்கான கொஷின் பேப்பரை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஸ்கூல்லே டவுன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க, எக்ஸாம் அட்டன் பண்ணால் போதுமானது. இது 1 to 8 வரைக்கும் இந்த டைம் டேபிளை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா 10th டைம் டேபிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10th 10/12/2024 இருந்து 23/12/2024 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் நடக்க போது. 9:45 10 மணி வரைக்கும் எக்ஸாம் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி 12th கொடுத்துருக்காங்க. 9/12/2024 இருந்து 23/12/2024 வரைக்கும் உங்களுக்கான எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, ஸோ இதான் 1 to 12th வரைக்கும் ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கான ஒரு டைம் டேபிளாக கொடுத்துருக்காங்க, பேசிக் டைம் டேபிள். இதன் அடிப்படையில் உங்களுக்கான எக்ஸாம் வைக்கிறாங்க. 8 நாட்கள் விடுமுறை இருக்க போது. அதுக்கடுத்தமாக தமிழக அரசு அடுத்த வருஷம் 2025 எவ்வளோ அரசு பொது விடுமுறை இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 23 நாட்கள் உங்களுக்கான பொது விடுமுறை இருக்க போது. இது பள்ளி கல்லூரி எல்லாருக்குமே பொருந்தும். இந்த விடுமுறை நாட்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்க எல்லாருக்குமே பொருத்தமானது. ஸோ 2025 மொத்தமாக 23 நாட்கள் உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மத்திய அரசின் உள்துறை விவகாரங்கள் அமைச்சகத்தின் 8/6 அந்தமாரி 4 பொதுப்படி இவ்வளோ நாட்கள் விடுமுறை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமைகளுடன் இந்த ஒரு அட்டவணையை வெளியிட்டிருக்காங்க. ஸோ எந்தெந்த நாட்கள் லீவ் இருக்குது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் ஸ்டார் சிம்பிள் இருக்குது பாருங்கள், அது ஒன்லி பேங்க்கு மற்றும் வங்கிகளுக்கு கொடுத்துருக்காங்க. மீதி எல்லாமே எல்லாருக்குமே பொருந்தும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 23 நாட்கள் உங்களுக்கு லீவ் இருக்க போது. பொது விடுமுறை அளித்து தமிழக அரசு இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான முக்கிய 2 அப்டேட். ஸோ மறக்காமல் சம்மந்தப்பட்ட நபருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.